வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீனா அப்டேட், அண்மை செய்திகள் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். அண்மை செய்திகள் நிறைய வந்திருக்குது. குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பகுதியில் ஒரு மிசைல் வெடிச்சிருச்சு. அது ஒரு சோகமான செய்தி. பசியால் என்ன கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் வெஸ்ட் பேங்கில் ஜெனின் பகுதியில் என்ன நடக்குது. அப்புறம் ஹமாஸோட கடற்பிரிவு ஒன்று வேறு இருக்குன்றது இப்போ தான் தெரிய வருது. ஒரு மெரைன் டிபார்ட்மெண்ட் வேறு வச்சுருந்துருக்கிறாங்க. ஒரு ஹமாஸ் தலைவர் லெபனானில் கொல்லப்பட்டிருக்கிறாரு. சைப்ரஸ் நாடு உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்திகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி. முதலில் பார்த்தோம்னா, இந்த ராஃபா பகுதிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துல ஏதோ மிசைலை போட்டிருக்காங்க. அந்த மிசைல் அங்கேயே கிடந்துருக்குது, வெடிக்காமல் இருந்திருக்கு. வெடிக்கலை போல இருக்குது, அது அங்கேயே கிடந்துருக்கு. இந்த குழந்தைகள் அங்கே போய் விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அதை போட முடியாது, இல்லை அதை போட்டு வேணாம், அது போடவும் வேணாம். அதை நான் பார்த்ததோடு போதும், நீங்கள்லாம் பார்க்க வேணாம். அந்த குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கும்போது தானாக திடீர்னு வெடிச்சிருச்சு அந்த மிசைல். இஸ்ரேலோட மிசைல் தான். தானாக வெடித்து அது அந்த குழந்தைகள் பூரா பல 2-3 குழந்தைகள் இறந்து வேற போயிட்டாங்க. நிறைய குழந்தைகள் காயப்பட்டிருக்கு. அது ஒரு மோசமான ஒரு சம்பவமாக அது நடந்திருக்கு. இஸ்ரேலின் பல கொடுமைகளில் இதுவும் ஒன்றுன்னு தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பசி. அங்கேருந்து வரக்கூடிய இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த மக்கள் உணவே இல்லாமல் இருக்காங்கங்க. ஒரு வேளை சாப்பிட்டாங்க, ஒரு அரை வேளை தான் சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட இல்லாமல் சுத்தமாகவே உணவே இல்லாமல் இருக்கிறாங்க. குடிக்க தண்ணியாவது கிடைக்குதான்னு தெரியல. அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மக்கள் உணவே இல்லாமல், அதாவது ஏற்கனவே இதை ஐநா சபையில் பேசிட்டாங்க. ஐநா சபையிலையும் பேசினாங்க. அதே மாதிரி யூரோப்பியன் பார்லிமெண்ட்லேயும் ஒரு லேடி ஒருத்தங்க பேசினாங்க. இந்த போரில் இறந்தவர்களை விட பசியில் சாக போகிறவங்க தான் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ இங்கேயும் பார்த்தோம்னா அதுதான் நடக்குது. அந்த பகுதியில் உணவு சப்ளையே கிடையாது, உணவுப் பொருட்கள் எதுவுமே வர்றதில்லை. அப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரேல் படைகள் உணவு பொருட்கள் உள்ளே வரவிடாத மாதிரி எல்லா இடத்தையும் தடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்படி தடுத்து இருக்கிறது ஒரு காரணமாக பார்த்தோம்னா, இந்த மக்கள் இதன் மூலமாக எவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க, அதுதான் முக்கியமான செய்தி. சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா, சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்றது வறுமையின் காரணமாக, காசு இல்லை அப்படிலாம் ஒரு பிரச்சனை சொன்னாலும், நீங்கள் காசே வச்சுருந்தாலும் கடைகளே கிடையாது. கடைகளே இருந்தாலும் கடைகளில் எந்த சாப்பாடு பொருளும் கிடையாது வாங்குறதுக்கு. அதாவது ஒன்றும் இல்லை, வாழைப்பழம் வாங்கலான்னா கூட வாழைப்பழம் கூட கிடையாது. அப்படி பார்த்துக்கங்க. நம்ம புரிஞ்சுக்கிறது, எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு வேளை சாப்பாடு ஸ்கிப் ஆகிடுச்சு, பசிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு ஒரு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு போவோம், அடுத்த வேலை சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் போய் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் கூட கிடைக்காத அளவுக்கு, அதாவது உணவுப் பொருள்கள் என்பது அந்த காசா பகுதியில் சுத்தமாக 0 ஆகிடுச்சு. சப்ளையே கிடையாது. வெளியே இருந்து தானே வரணும், வந்தால் தானே வாங்க முடியும். எந்த பொருளுமே சப்ளை கிடையாது அப்படின்றது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேலோட ஜிகிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடற்கரை இருக்குது. அந்த ஜிகிம் கடற்கரையில் ஹமாஸோட மெரைன் டீம் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இவ்வளோ நாளாக நம்ம நான் பார்த்தது வேற என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஹமாஸுக்கு வெறும் தரைப்படை தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் முதல் முறையாக தெரியுது மெரைன் டீம் ஒன்று வச்சுருக்கிறாங்க, கடல் சார்ந்த படை. நம்ம அதிபர் சொல்கிற மாதிரி நெய்தல் படைன்னு சொல்லலாமா? இந்த இடத்துல கேலியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், விட்டுருங்க. இந்த மெரைன் டீமோட அட்டாக் நடந்திருக்குது. ஐடிஎஃப் அங்கேயும் செதறி அடித்து ஓடி இருக்கிறாங்க. ஸோ ஹமாஸ் மட்டும் தனியாக சண்டை போடுதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை. ஹெஸ்புல்லா கூட நெருக்கமாக நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஹவுதிகள் நிற்கிறாங்க. இப்போது தரைப்படையை தாண்டி ஒரு மெரைன் டீம் வச்சுருக்கிறாங்க. இந்த ஜிகிம் பகுதியில் தொடர்ந்து 24 மணி நேரத்துக்கு மேலாக அங்கே பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இஸ்ரேலும் ஹமாஸும் மோதிக்கொள்கிறார்கள். இந்த மோதலின் வெளிப்பாடு என்னன்றது இன்னும் நமக்கு முழுசான செய்திகள் வரல. தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு செய்தி வந்திருக்கு. இதை தொடர்ந்து நேற்று பார்த்திங்கன்னா, லெபனானில் ஹதி அலி முஸ்தஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரை கொண்ட ஒரு ஹமாஸ் தலைவரை கொண்டுட்டாங்க. யார்? நம்ம அவங்க தான், மொசாட்.
லெபனானில் போய் கொண்டு இருக்காங்க. இதோட லெபனானில் வைத்து கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர்கள் 2 பேர். ஏற்கனவே ஒருத்தர் கொண்டுட்டாங்க. இப்போ 2வது இவரை கொண்டு இருக்காங்க, ஹதி அலி முஸ்தஃபா. இவங்கெல்லாம் தான் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு போகக்கூடிய தலைவர்கள். அதாவது ஹமாஸிலேயே 2 பிரிவாக இருக்காங்க. ஒன்று வந்து ஆயுதம் தாங்கி சண்டை போடுறவங்க, இன்னொன்று அரசியல் ரீதியாக மற்ற இடங்களில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர்கள். இப்போ இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தக்கூடிய இந்த தலைவரை இப்போ லெபனானில் வைத்து கொண்டிருக்காங்க. எனக்கு அந்த லெபனான் நாடெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது. அவெல்லாம் அந்த நாட்டில் இருக்கிற அதிபர்லாம் என்ன பவர் வச்சுருப்பாருன்னே தெரில. ஒரு பக்கம் ஹெஸ்புல்லான்னு சொல்லி தனியாக ஒரு போராளி குழு இருக்குது. அவன் பக்கத்து நாட்டிலலாம் போய் சண்டை போடுறான். சரி, சண்டை போடுறது இப்போதைக்கு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு, நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு நாட்டின் பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. லெபனான்னு ஒரு நாடு இருக்குது, அங்கே ஒரு பிரசிடெண்ட் இருக்கார். அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு தான் அவங்கள்ட்ட பவர் இருக்கா, இல்லை அந்த அளவுக்கு அந்த நாடு வறுமையில் இருக்கா, என்னன்னு புரியல. ஒரு பக்கம் பார்த்தா நேராக மொசாடுக்காரன் போய் அங்கே போய் ஆளுங்களை போட்டு தள்ளுறான், பாம்பு வைக்கிறான், கொல்றான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போராளி குழுக்கள் வந்து பக்கத்து நாட்டிலலாம் போய் சண்டை போடுறாங்க. இப்படி இருந்துகிட்டு இருந்ததுன்னா இந்த லெபனான் போன்ற நாடுகள், ஜோர்டான் போன்ற நாடுகள், சிரியா போன்ற நாடுகள்லாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ சிரியாவில் பாருங்களேன், சிரியாவில் அமெரிக்கா ஒரு படைத்தளம் வச்சுருக்கு. அந்த படைத்தளத்தை IRGC போய் அடிக்கிறாங்க. அப்போ சிரியா நாடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க. சிரியாவில் அந்த ஜோர்டான் எல்லையில் இருந்த ஒரு அமெரிக்கன் மிலிட்ரி பேஸை தானே போய் அடித்தாங்க. அப்போ சிரியா நாட்டுக்குள்ளே ஒரு அமெரிக்கன் மிலிட்ரி பேஸே இருக்குது. அந்த மிலிட்ரி பேஸை ஈரானை சேர்ந்த இன்னொரு குரூப் வந்து உள்ளே வந்து அடிக்கிறாங்க, IRGC வந்து அடிக்கிறாங்க. அப்போ இப்போ இந்த மாதிரி நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரியல. லெபனானாக இருந்தாலும் சரி, சிரியாவாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரில. சரியா? இப்போ இப்படி ஒரு அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்த ஒரு தலைவரை போட்டு தள்ளிட்டாங்க ஒரு பக்கம், இந்த மொசாட் குரூப்பு. இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஹெஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மீண்டும் இஸ்ரேலின் ஏரியாக்குள்ளே வந்து பங்கர்லாம் அடித்து காலி பண்ணியிருக்காங்க. பங்கர் வந்து ஒரு போரில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பங்கர்னால் எப்படின்னா, தரையிலேருந்து ஒரு 10 அடிக்கு கீழே, அதாவது சாதாரண தரை தளம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 10 அடிக்கு கீழே சுமார் ஒரு நம்ம அந்த டனல் மாதிரி வச்சுக்கிங்களேன். டனல்னால் நீளமாக போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கே போக முடியும். இது அப்படி இருக்காது, இது ஒரு உள்ள வீடு மாதிரி இருக்கும், காங்கிரீட்டில் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. இந்த காங்கிரீட்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்ரு 2.5 மீட்ரு அகலத்துக்கு போட்டிருப்பாங்க. மீட்டர்னாலே 1 மீட்டர் இவ்வளோ அகலம் வரும்னு வச்சிங்களேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 5 மீட்ரு 6 மீட்ரு வச்சோம்னா எவ்வளோ வரும். அவ்வளோ திக்னஸில் காங்கிரீட் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, எந்த பாம் தாக்குனாலும் உடையாதுன்றதுக்காக. இப்போ இந்த மாதிரி பங்கரை பூரா கிட்டத்தட்ட ஒரு 20-25 பங்கர்னு போட்டிருக்காங்க அந்த செய்தியில். அந்த எண்ணிக்கை சரியாக உறுதி செய்யப்படலை. அந்த பங்கர்களை பூரா தாக்கி சேதப்படுத்தி இருக்கிறாங்க. அங்கே இருந்த வீரர்கள்லாம் தப்பிச்சு ஓடி இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரி போர் நேரங்களில் இந்த பங்கரில் தான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஈவன் சதாம் ஹுசேனே இது மாதிரி ஒரு பங்கரில் இருந்து தான் அதுக்கப்புறம் கடைசியாக அவர் பிடிக்கப்பட்டார்னு நம்ம செய்தியில் பார்த்துருக்குறோம். அது போன்ற பங்கர்கள் எல்லாம் தாக்குறதுக்கு ஹெஸ்புல்லா உள்ள கிளம்பியிருக்கிறாங்க. பங்கரை தாக்கும் அளவிற்கு அவர்களிடம் ஆயுதம் இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்குது. ஸோ இப்படியாக பல்வேறு செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இறுதி பகுதியாக பார்த்தோம்னா, சைப்ரஸ் அப்படின்னு ஒரு நாடு. அதான் பார்த்தா இந்த போரில் பார்க்கும்போது தான் தெரியுது, சின்ன சின்ன நாடுகள் தான் வந்து பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஒன்றும் மிகப்பெரிய பணக்கார நாடெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஒரு நார்மலான ஒரு நாடு. அந்த நாடு வந்து இங்கேருந்து போய் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் போய் இஸ்ரேல் மேலே கேஸ் போடுறாங்க. சரியா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு, அவன் என்ன பண்ணுறான், இஸ்ரேல் எம்பசியெல்லாம் காலி பண்ணு அப்படின்றான். இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த சின்ன சின்ன நாடுகள் தான் செய்கிறாங்க. இப்போ சைப்ரஸ்ன்ற நாடு என்ன பண்ணியிருக்கு, உணவுப் பொருள்களெல்லாம் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. 200 டன், சுமார் 2 லட்சம் கிலோ அப்படின்னு வச்சுக்கலாமா, 200 டன் உணவுப் பொருட்களை நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. சப்ளை தான், அவங்க சப்ளை மட்டும் தான் பண்ணுவாங்க. அதுக்கு பணம் கொடுக்கறது வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இதை கொண்டு செல்லும் கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆர்ம்ஸ் அப்படின்னு பேர், ஸ்பெயினை சேர்ந்த ஒரு கப்பல். ஆக இப்போ 3 நாடுகளின் உதவி மூலமாக, அதாவது லாராங்கா அப்படின்னு ஒரு போர்ட் ஒன்று இருக்குது, அந்த போர்ட்டுக்கு தான் இப்போ இந்த கப்பலை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொருட்கள் வந்து சேர்ந்து அதன் மூலமாகவாது அந்த காசா பகுதி மக்களின் பசி தீரணும். அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ பல்வேறு தளங்களிலிருந்து இஸ்ரேலுக்கு கடுமையான தாக்குதல்கள் வருது ஒரு பக்கம். இப்போ 4வது முனையாக ஹமாஸோட மரைன் வந்துருச்சு.
வடக்க ஹெஸ்புல்லா இருக்குது, ஏற்கனவே காசா பகுதியில் ஹமாஸ் இருக்குது, இன்னும் செங்கடல் பகுதியில் ஹவுதிகள் இருக்காங்க. ஸோ இந்த சண்டை 4 முனை தாக்குதலாக இஸ்ரேலை நோக்கி திருப்பப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த ஆதரவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வருது அப்படின்றதும் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அமெரிக்காவே வந்து இஸ்ரேலை கண்டிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குன்றது பாராட்டத்தக்க விஷயம். இப்படியாகவாது இந்த அழுத்தம் தாங்காமல் இஸ்ரேல் பின்வாங்கி அந்த பாலஸ்தீன மக்கள் நிம்மதியாக வாழட்டும். இந்த ரம்ஜான் காலத்தில் அவர்களுக்கு இந்த கொடுமையிலிருந்து மற்றவங்கெல்லாம் ரம்ஜானுக்கு உண்ணா நோன்பு இருப்பாங்க, இவர்களுக்கு உண்ண முடியாத நோன்பாக உட்கார்ந்துருக்கிறாங்க. ராத்திரி பகல் எப்போவுமே சாப்பாடு இல்லாமல் உட்காந்துருக்காங்கன்றது ரொம்ப ஒரு சோகமான விஷயம். விரைவில் இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஒரு முடிவுக்கு வரட்டும். நானும் உங்களோடு அதற்காகத்தான் காத்து கொண்டு இருக்கிறேன். அடுத்த அப்டேட் வந்தோடனே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க.